ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் பொட்டேட்டோ வித் எக். அதாவது உருளைக்கிழங்கு துருவலையும் எக்கையும் வச்சு பண்ணுற ரைஸ். இது எக்கை எலிமினேட் பண்ணிவிட்டு வெறும் பொட்டேட்டோ வச்சு வெஜிடேரியன் ரெசிபியாகவும் நம்ம பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு 2 உருளைக்கிழங்கு தேவைப்படும். மீடியம் சைஸ்டு தோலை உரித்து இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா கிரேட்டரில் பெரிய கண்ணில், அதாவது நல்லாவே பெரிய கண்ணில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப சின்னதாக துருவிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. ஸோ நல்லா பெரிய கண்ணில் திருவி வச்சுக்கலாம். திருவின கையோட இதை நல்ல தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அலசி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் கண்டென்ட், அதாவது இந்த பொட்டேட்டோஸை ஒன்றோட ஒன்று ஒட்ட வைக்க ஸ்டார்ச் கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அலசி எடுத்துட்டு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்ட்ரெயினரில் அப்படியே அந்த அலசனை கிண்ணத்தோடு ஊற்றாமல் கையில் சலித்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு ஸ்ட்ரெயின்டாக இருக்கும் அவ்வளோ நல்லது. அப்போ தான் தண்ணி எல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு ரொம்ப ட்ரையாக இது இருக்கும். இப்போ பேனில் எண்ணெயும் பட்டரும் கலந்து எடுத்துருக்கீங்க. பொட்டேட்டோன்றதுனால பட்டரும் கார்லிக்கும் தான் டேஸ்ட்டு. ஸோ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம துளி ஜீரகமும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்க்ராப் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அனலை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. கண்டிப்பாக அடிப்பிடிக்கவே பிடிக்காது. நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டு அந்த உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டுற ஸ்டேஜ் இல்லை, நல்லா தெரிஞ்சுதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு இதில் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மஞ்சத்தூள் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கிளறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா இந்த உருளைக்கிழங்குல நல்லா ஈவனாக கோட் ஆகும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேங்க. என்ன பிரியாணி மசாலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக பிரியாணி மசாலா. அந்த மசாலாவில் உப்பு இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோக்கும் எக்குக்கும் தேவையான உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போது. ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை ஆகணும். அதாவது பொட்டேட்டோ நல்லா சாஃப்டாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு பொட்டேட்டோஸை நல்லா குக் பண்ணிடலாம். நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டேஜில் இந்த பொட்டேட்டோஸ் லைட்டாக எண்டில் ஓரங்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு சிம்முக்கும் கொஞ்சம் அதிக ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சாஃப்டாக பெரட்டி விடலாங்க. இது கிளற கிளற இந்த முட்டை பொடி வாசம் பொட்டேட்டோஸும் சேர்ந்து ரொம்ப ஆசமாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம், இதை இப்படியே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம ரைஸ்க்கு ஆட் பண்ணணும்னா இதில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற ரைஸ் அதை இதில் போட்டுடலாம். நான் இப்போ 2 கப் ரைஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்த மாதிரி ரைஸ் உடையாமல் நல்லா சாஃப்டாக கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு மூடி போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே செட் ஆக விட்டுருங்க. அவ்வளவே தாங்க. எந்த ஒரு சாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப ரொம்ப சட்டுன்னு ஆனால் ரொம்பவே டேஸ்டான பொட்டேட்டோவும் எக்கும் வச்சு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.